திறன்பேசி கருத்து விளக்கக் கட்டுரை. திறன்பேசி ஒரு தொடர்பு ஊடகம். திறன்பேசியை செல்லிடப்பேசி என அழைப்பர். சிறியோர் முதல் பெரியோர் வரை திறன்பேசியால் பயனடைகின்றனர் என்பது திண்ணமாகும். மின்னியல் சாதனமான திறன்பேசி தொடர்பு கொள்ளப் பயன்படும். இன்று நம்மில் பலர் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வேலை செய்கின்றனர். இந்தச் சூழலில் உற்றார் உறவினரை அழைத்துப் பேச திறன்பேசி உதவுகின்றது. பேச்சால் நட்பும் உறவும் வளரும் என்பது உறுதி. இவ்வாறு மக்கள் நயம்பட உரையாற்றி மகிழ திறன்பேசி முக்கிய கருவியாய் திகழ்கிறது. கைபேசி டம்மி எடுக்க உதவும். நிழற்படம் பிடிக்க திறன்பேசி பெரிதும் உதவுகின்றது. புகைப்படங்கள் நம் அழகை மெருகூட்டும். மனிதர்களுக்கு டம்மியால் நம்பிக்கை பெருகுகின்றது. இவ்வாறு திறன்பேசி இவ்வுலக மக்களை நம்பிக்கை கொண்டு இயங்க தோள் கொடுக்கின்றது. திறன்பேசியில் புலன செயலி உண்டு. இப்புவியில் உள்ளோர் புலனம் வழி பல தகவலை அனுப்பி மகிழ்கின்றனர். புலனச் செய்தி பகிர்வு நம்மை கிணற்றுத் தவளை போல் வாழுதலைத் தவிர்க்கின்றது. இப்படியாக தகவல் அறிந்த மாந்தராய் உலாவர கைபேசி உதவுகின்றது. இவ்வண்ணம் வீட்டிற்கும் நாட்டிற்கும் பயன் தரும் திறன்பேசியை அளவோடு பயன்படுத்தி மகிழ்வோமாக. கருத்து விளக்கக் கட்டுரை. முதன்மை கருத்து, சார்பு கருத்து, துணை கருத்து, சான்று, பத்தியின் இறுதி வரி எனவும் முன்னுரை முடிவுரை எழுதி 3 கருத்துக்கள் எழுதினால் போதுமானதாக இருக்கும். வாழ்த்துக்கள் மாணவர்களே. கட்டுரை எழுதி பழகுவோம்.